நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தூயது என போற்ற பிறகு முத ஆட்சி வருக, முத திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததை போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இன்றைய திருப்பலியானது நிஷாஞ்சலி இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் இறைவனின் ஆசீர் வேண்டியும், லேமாத்திய மரிய சூசை திரு இறுதி ஆண்டவருக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் உடல் நலன்களுக்காகவும், ஜோசப் ராஜேந்திரன், மரிய புரோஸ், அனிலா பெர்லின் திரு இறுதி ஆண்டவருக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் உடல் நலன் வேண்டியும், சங்கரவர்த்தான் மைக்கேல் அமலோற்பவம் திரு இறுதி ஆண்டவருக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், சென்ட் ஜோசப் ஆஃப் க்ளூனி சிபிஎஸ்இ பள்ளி மாணவிகள் 12ஆம் வகுப்பு சைக்காலஜி தேர்வு நன்கு எழுதவும் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறும்படியாகவும், ஆரோக்கியசாமி, சபரியம்மாள், பாத்திமராஜ், சகாயநாதன், தாமஸ் ராஜ் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், குழந்தை தெரேஸ், லூர்து சாமி, ஜானகி மேரி, லூர்து தலாமோர் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், நற்செய்தி 18ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் மற்றும் சத்யராஜ் பெரியநாயகம் ஆண்மலை பாற்றிக்காகவும், உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததை போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே பொது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் பொது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே பொது நினைவுகள் எழுகின்றன. எருசலேம் ஆலயம் நுழைந்தவுடன்
இயேசுவும் அங்கே மொழிந்தாரே. எருசலேம் ஆலயம் நுழைந்தவுடன் இயேசுவும் அங்கே மொழிந்தாரே. என் வீடு இது என் ஜெப வீடு, வன்கள்வர் குகையாய் மாற்றாதே. ஆலயத்தில் நான் நுழைகையிலே பொது நினைவுகள் எழுகின்றன. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இந்த தினம் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இயேசுவின் திரு இறுதிய நாள். இயேசுனுடைய அன்பை கொண்டாடுவதற்காக இருக்கின்ற இந்த நாள், ஆண்டவர் நம்மை நேசித்தார் என்ற அந்த அன்பை கொண்டாடவும், நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் பரிகாரமாகவும் பிறருடைய பாவங்களுக்கு பரிகாரமாகவும் இந்த நாளை நாம் ஒப்புக் கொடுக்கின்றோம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவிராலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் வலுவின்மையை ஏற்ற உதவிகளை நீரே செய்துள்ளீர். அதனால் பாவ கழுவாய் வினைவில் அக்களிப்போடு ஏற்றுக்கொண்டு மிகுந்த இறை பற்றுடன் மனத்துரும்பி உம்மிடம் வர செய்தருளும். உம்மோடு தூயாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். சாலமோனின் ஞானம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1 மற்றும் 12 முதல் 22 முடிய. இறைப்பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள்: நீதிமான்களை தாக்க பதுங்கியிருப்போம், ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாயிருக்கிறார்கள். நம் செயல்களை எதிர்க்கிறார்கள். திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள். நற்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம் மீது சுமத்துகிறார்கள். கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகிறார்கள். ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள். அவர்களது நடத்தையே நம் எண்ணங்களை கண்டிக்கிறது.
அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாய் உள்ளது. அவர்களது வாழ்க்கை மற்றவர் வாழ்க்கை நின்று வேறுபட்டது. அவர்களுடைய வழிமுறைகள் மாறுபட்டவை. இழிந்தோர் என நம்மை அவர்கள் எண்ணுகிறார்கள். தூய்மையற்ற பொருள் நின்று ஒதுக்கி செல்வது போல நம்முடைய வழிகள் நின்று விலகி செல்கிறார்கள். நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியது என கருதுகிறார்கள். கடவுள் தம் தந்தை என பெருமை பாராட்டுகிறார்கள். அவர்களுடைய சொற்கள் உண்மை என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு துணை செய்வார். பகைவிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டுகொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமுறை கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இறைப்பற்று இல்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறித்தவழி சென்றார்கள். அவர்களின் தீயொழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது. அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை. தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை. மாசற்றவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று உய்ந்துணரவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 34 இறைவசனங்கள் 16 முதல் 22 முடிய. உடைந்த உள்ளத்தார் கருகில் ஆண்டவர் என்றும் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தார் கருகில் ஆண்டவர் என்றும் இருக்கின்றார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்கள் நினைவே உலகில் அற்று போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கணினின்றும் விடுவிக்கின்றார். பல்லவி. உடைந்த உள்ளத்தார் கருகில் ஆண்டவர் என்றும் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். பல்லவி. உடைந்த உள்ளத்தார் கருகில் ஆண்டவர் என்றும் இருக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றுள் ஒன்றும் முறிபடாது. ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். பல்லவி. உடைந்த உள்ளத்தார் கருகில் ஆண்டவர் என்றும் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தார் கருகில் ஆண்டவர் என்றும் இருக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். ஆயத்தம் மந்தையை காப்பது போல
ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடியதால் அவர் யூதியாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழ இருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவிற்கு போன பின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாக சென்றார். எருசலேம் நகர் சிலர் இவரைத்தானே கொல்லுவதற்கு தேடுகிறார்கள், இதோ இங்கே இவர் வெளிப்படையாய் பேசிக்கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையா? ஒருவேளை இவரையே மெசியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெசியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் இல்லவா இருக்கும்? இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டனர். ஆகவே கோவிலில் கற்பித்து கொண்டிருந்த போது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வருகிறேன் என்பதை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர். அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும். நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பினவரும் அவரே என்றார். இதை கேட்டு அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, வருகின்ற நாட்களில் இயேசுடைய பாடுகள் நெருங்கி வருகின்ற பொழுது அதற்குரிய பல காரணங்களையும் அதனுடைய எவ்வாறு அந்த மரணத்தை இயேசு சந்திக்கப் போகிறார் என்பதையும் பார்க்கின்றோம். சாவத்துக்கு பயந்துட்டு போய் பதங்கினார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த நற்செய்தியில் சொல்கிற மாதிரி எருசலேம் மக்கள் மற்றவனுக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிட்டு இருந்தார் அப்படின்னு. இல்லை, அப்படி இல்லை. அந்த ஒரு வார்த்தையை அவர் சொல்லுவார், என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை, ஆகவே நான் மரண நேரத்தின் பொழுது தான் மரிப்பேன். அதனுடைய பொருள் என்னான்னு கேட்டால், இயேசு தன்னுடைய மரணம் எப்பொழுது வரும் என்பது அவருக்கு தெரியும். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் கண்டிப்பாக தன்னுடைய மரணத்தை அவர் ஏற்றுக்கொள்வார். தான் மரிக்கப் போவது தந்தையினுடைய கட்டளை, கடவுளுடைய சித்தம், தன்னுடைய விருப்பம் அல்ல. தன்னுடைய மரணம் என்பது உலக மக்கள் முழுவதற்காகவும் அவர் மீட்பளிக்க செய்ய போகின்ற ஒரு செயல். ஆகவே அவை அத்தனையும் தந்தையினுடைய திட்டப்படி நிறைவேறும். இங்கே ஒரு வசனம் ஒன்று வரும், மெஸ்ஸியா எங்கேருந்து வர யாருக்குமே தெரியாது. இவர் மெஸ்ஸியாவாக இருந்தால் எங்கேருந்து வராருன்னு எல்லாருக்கும் தெரியுமே. அதனுடைய பொருள் என்னவென்றால், வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற வசனம், மெஸ்ஸியா கடவுளுடைய மகன் என்ற முறையில் அவர் வருவதும் போவதும் யாருக்கும் தெரியாது என்று கூறுவார்கள். அதனுடைய பொருள் அப்படி அல்ல. கடவுள் என்ற முறையில், மனிதன் என்ற முறையில் இயேசு தன்னுடைய கடமையை நிறைவேற்ற அவர் வரும் பொழுது யாரும் அவரை அறிந்து கொள்ள மாட்டார்கள். பாடுகளின் பொழுது நம்ம பார்ப்போம், இயேசு ஒரு மனித கண்ணோட்டத்திலே பார்ப்பார்களே தவிர கடவுள் கண்ணோட்டத்தில் அல்ல. இயேசுவை சாதாரண ஒரு மனிதராகவும் குற்றவாளியாகவும் அவரை பார்ப்பார்கள்.
ஆனால் அவர் உண்மையிலே கடவுளுடைய மகன். அவர்தான் உலக மீட்பர், மெசியா என்ற இந்த உண்மை அந்த நேரத்தில் அவர்களுக்கு தெரியாது. தந்தை என்னை உலகிற்கு அனுப்பினார், அவருடைய சித்தப்படி நான் வந்திருக்கின்றேன். நான் என் சொந்த விருப்பப்படி செயலாற்றவில்லை, நான் செயலாற்றுவது தந்தையனுடைய விருப்பப்படியே. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இயேசுனுடைய ஒரு வாழ்க்கை முறையை பார்க்கின்ற பொழுது தந்தை என்ன சொன்னாரோ அதை தான் செய்கிறேன். தந்தை எப்படி சாகணும்னு சொல்லியிருக்காரோ அப்படி தான் நான் சாவேன். தந்தை எவ்வாறு உலக மீட்புக்காக தன்னை கையளித்தாரோ அதே போன்று தான் உலக மீட்புக்காக கையளிப்பார். இயேசுனுடைய அந்த செயல்கள் அவருடைய கீழ்ப்படிதல். மரணம் மட்டும் தன்னை தாழ்த்தினார். சிலுவையில் மரிக்கின்ற வரையில் அவர் தன்னையே தாழ்த்தி கொண்டார் என்பதை இந்த உண்மையிலே நாம் பார்க்கின்றோம். பெறுவதில் தருவது இன்பம் என்பதால் என்னையே உமக்கே தர வந்தேன். பெறுவதில் தருவது இன்பம் என்பதால் என்னையே உமக்கே தர வந்தேன். ஏற்றிடுவாய் தயவாக, மாற்றிடுவாய் உன் வழியாக. ஏற்றிடுவாய் தயவாக, மாற்றிடுவாய் உன் வழியாக. குறைவான இதயத்தை தருகின்றேன், நிறைவாக அதை நீ மாற்றிடுவாய். குறைவான இதயத்தை தருகின்றேன், நிறைவாக அதை நீ மாற்றிடுவாய். பொன்னும் இல்லை பொருளும் இல்லை என்னிடத்தில் ஏதுமில்லை, என்னையே உமக்காய் தருகின்றேன். பொன்னும் இல்லை பொருளும் இல்லை என்னிடத்தில் ஏதுமில்லை, என்னையே உமக்காய் தருகின்றேன். பெறுவதில் தருவது இன்பம் என்பதால் என்னையே உமக்கே தர வந்தேன். பெறுவதில் தருவது இன்பம் என்பதால் என்னையே உமக்கே தர வந்தேன். நிலையில்லா வாழ்வினை தருகின்றேன், நிலைத்திடவே உம்மை வேண்டுகின்றேன். நிலையில்லா வாழ்வினை தருகின்றேன், நிலைத்திடவே உம்மை வேண்டுகின்றேன். மண்ணுலகில் வாழும் வாழ்வு நிலையில்லை என்பதால் என்னையே உமக்காய் தருகின்றேன். மண்ணுலகில் வாழும் வாழ்வு நிலையில்லை என்பதால் என்னையே உமக்காய் தருகின்றேன். பெறுவதில் தருவது இன்பம் என்பதால் என்னையே உமக்கே தர வந்தேன். பெறுவதில் தருவது இன்பம் என்பதால் என்னையே உமக்கே தர வந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை நடைக்கு நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இப்பலியின் வலிமை மிக்க ஆற்றல் எங்களை தூய்மைப்படுத்துவதாக. இவ்வாறு மேலும் மேலும் புனிதம் அடைந்தவர்களாய் நாங்கள் தூய்மையின் ஊற்றுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனத்தை மேலே எழுப்புகின்றீர், நற்பண்புகளையும் அவற்றின் பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற செய்கின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் கேரி மீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலை சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட ஊனம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்மைகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதர் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர்.
எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக உடையினருள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரும் வெற்றுக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று நம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண் நோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் பெறும்.
எண்ணில்லாத பாவமே ஓரிந்த பாவினே வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே உலகம் யாவும் பெருமையே உன்னை யாம் பெறும்போது உலகம் யாவும் பெருமையே உன்னை யாம் பெறும்போது உறவு என்று இல்லையே உன் உறவு வந்ததா வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே எந்தன் மன்னர் உன்னை போல் பொங்கும் அன்பினார் எந்தன் மன்னர் உன்னை போல் பொங்கும் அன்பினார் வந்து எமது நடுவிலே தங்கி மகிழுவார் வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே எழுந்து வாருமே கிறிஸ்துவின் நாமமே என்னை அச்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை உறுதியும் திருவிழா தேற்றமே என்னை தோய்ப்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை கேட்டிடு அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும் ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமான் என்றும் கண்டிடும் ஒரு சத்ருவிடம் நின்றே காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரகதியில் நீலம் உம்மை வாழ்த்துவே வருக என்றன்போடு என்னை ஏவிடும் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பழையவற்றிலிருந்து புதுப்பிக்க பெற்று கடந்து வந்தது போல பாவங்களை களைந்துவிட்டு தூய்மை பெற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே உம் அடியார்களை கண்ணோக்கியருளும். உமது இரக்கத்தை அறிக்கையிடுவோரை விண்ணக உதவியால் கனிவுடன் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு உள்ளம் மகிழ்ந்து உணர்வு பொங்கிட
பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.